ராபர்ட் வேண்டாம் என்று தடுத்தும் சொல்ல சொல்ல கேட்காமல் வெண்மதியின் கழுத்தில் தாலியை கட்டினான் ஆதித்யா. அதை பார்த்த ராபர்ட், ஓகே, இதுதான் உன்னோட விருப்பம் என்றால் இந்த பெண்ணோடு வாழ்ந்து கொள். ஆனால் காவியாவை ஜெர்மனி வரவிடாமல் எதற்காக தடுக்கிறாய்? காவியாவை உடனே நான் ஜெர்மனி அழைத்து போகிறேன். அதற்கு நீ எந்த தடையும் பண்ணக்கூடாது என்று கூறினான் ராபர்ட். அதுவரைக்கும் ஆதித்யா இழுத்து வைத்திருந்த பொறுமை அவனை விட்டு போய்விட்டது. ஏ என்று கத்தியவன் கோபத்துடன் வேகமாக வந்து ராபர்ட்டின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்திவிட்டான். தடுமாறி கீழே விழுந்தான் ராபர்ட். எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவ. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் காதலே அழிச்சிட்டடா. அப்படி என்னத்த பார்த்துடா உங்ககிட்ட மயங்கினாவ என்று ராபர்ட்டின் கழுத்தில் கையை வைத்து கழுத்தை நெருக்கினான் ஆதித்யா. திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் ஓடிப்போய் ஆதித்யாவை தடுத்தனர். அங்கு வந்திருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆதித்யாவிடம், அவர் வெளிநாட்டுக்காரர், அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் பெரிய ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் பொறுமையாக இரு ஆதித்யா என்று கடுமையான குரலில் கூறினார். உடனே ஆதித்யா, இவன் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடமே வந்து காவியாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் என்று கத்தினான் ஆதித்யா. அதை கேட்டவுடன் சுப்ரஜா அவன் அருகில் வந்து, ஆதித்யா என்ன பேசுறடி? அந்த காவியாவுக்கு உனக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை. அவ யார் கூட போனா என்ன, எவன் கூட வாழ்ந்தா உனக்கென என்று கூறும்போது, அம்மா ஸ்டாப் இட் என்று கத்தினான் ஆதித்யா. உடனே ராபர்ட், ஆதித்யா நீ எல்லாவற்றையும் தப்பா புரிஞ்சிருக்க. காவியா என்னோட பேஷண்ட், நான் ஒரு டாக்டர். அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் என் வீட்டில் இருக்கிறாள். அவளுக்கு எனக்கு டாக்டர் பேஷண்ட் அந்த உறவை மீறி எந்த உறவும் கிடையாது என்று சத்தமாக கூறினான். அதை கேட்ட ஆதித்யா, என்னடா புது கதை சொல்ற என்று கேட்டான். அதற்கு ராபர்ட், இது கதை இல்லை, இதுதான் உண்மை. நிரல்யா 3 மாத குழந்தையாக இருக்கும்போது அவளுக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது. குழந்தையின் சிகிச்சைக்காக என்னுடைய மருத்துவமனைக்கு வந்த காவியா, அங்கு ஒருவன் என்னை துப்பாக்கியால் சுட முயலும் போது இடையில் வந்துவிட்டாள். என்னை காப்பாற்றுவதற்காக இடையில் வந்தவள் முதுகில் குண்டுபட்டு விட்டது. அதனால் அவளுடைய முதுகெலும்பு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு விட்டது. 3 மாத காலம் என்னுடைய மருத்துவமனையில் அவளுக்கு சிகிச்சை செய்தேன். ஆனால் குழந்தை நிரல்யாவை அதிக நாட்கள் மருத்துவமனையில் வைத்திருக்க முடியவில்லை. அதனால் தான் என் வீட்டில் வைத்து அவளுக்கு சிகிச்சை செய்கிறேன். அவளுடைய முதுகு தண்டுவடம் பலவீனமாக உள்ளது. சரியாக சிகிச்சை கொடுக்காவிட்டால் முதுகு தண்டுவடம் இன்னும் பலவீனமடைந்து அவள் நடப்பது கூட தடைபடும். காவியா என் உயிரை காப்பாற்றியவள், அப்படியே நான் விட முடியாது என்று கூறினான் ராபர்ட். உடனே ஆதித்யா, நீ சொல்ற கதையை நான் எப்படி நம்புவது என்று கேட்டான். அதை கேட்ட ராபர்ட் அவன் பேக்கில் இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அவன் கையில் கொடுத்தான். காவியாவிற்கு அடிப்பட்ட அன்னைக்கின பேப்பரில் வந்த நியூஸ், நீயே பார்த்துக்கோ என்று கூறியவன் தன் மொபைல் எடுத்து மருத்துவமனை கேமராவில் பதிவாகிய காட்சிகளையும் காட்டினான். எல்லாவற்றையும் பார்த்த ஆதித்யா என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றான். திடீரென்று நினைவு வந்தவனாய் ராபர்ட்டிடம், அதெல்லாம் சரி, நீ எதற்காக தோல் மேல கையப்பட்டு ஊரெல்லாம் சுத்தின என்று கேட்டான். உடனே ராபர்ட், காவியா அதிக மன உளைச்சலுக்கு ஆளானாள். ஒரு நோயாளிக்கு மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அவளை வெளியில் கூட்டி சென்றேன். ஆனால் அவள் தடுமாறி எங்கேயாவது கீழே விழுந்தால் அவளின் முதுகு தண்டுவிடம் அதிகமாக பாதித்துவிடும். அதனால் அவள் தோள்களில் கையை போட்டு கெட்டியாக பிடித்துக் கொண்டே கூட்டி செல்வன். அவள் என்னுடைய பேஷண்ட், அந்த நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கும் என்று கூறினான். அதை கேட்டு ஆதித்யா தலையில் இடி விழுந்தவனாய் அதிர்ந்து போய் நின்றான். காவியா தோல் மேல் ராபர்ட் கைகளை போட்டுக்கொண்டு எல்லா இடங்களிலும் சுட்டும் வீடியோக்களையும் போட்டோக்களையும் பார்த்துதான் அவன் காவியாவை வெறுத்தான். அவனை பார்த்த ராபர்ட், குழந்தை நிரல்யாவுக்கு அவள் அம்மா ஆரோக்கியமாக வேண்டும், அதற்காகவது காவியா ஜெர்மனிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று கூறினான். அங்கிருந்த அனைவரும் இதை கேட்டு திகைத்து போய் நின்றனர். காவியாவின் மேல் பரிதாபப்பட்டனர். அந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்காக ராபர்ட் புறப்பட்டான். அவனை தடுத்த ஆதித்யா, காவியா உண்மையை சொல்லாமல் நான் அவள் மீது பழி போடும்போது அதை ஏன் ஏற்றுக்கொண்டாள் என்று கேட்டான். உடனே ராபர்ட் அவனை பார்த்தவன், காவியாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இதற்கான பதிலை காவியாவிடம் நீதான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். ராபர்ட் கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே கல்லாக சமைந்து நின்றான் ஆதித்யா. முதல் இரவு அறை கட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதில் அமர்ந்திருந்தான் ஆதித்யா. மனதில் பாரம் அழுத்தி இதயமே விடுத்து விடுவது போல் இருந்தது. அவன் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் காவியா நிறைந்திருந்தாள். எதற்காக இந்த கல்யாணம்? என்னால் அவளை மறந்துவிட்டு இன்னொரு பெண்ணுடன் வாழ முடியுமா? ஏன் அவள் மீது பழி போடும்போது அமைதியாக இருந்தாள்? ஒரு வார்த்தை இல்லை என்று சொல்லியிருக்கலாமே. அவளுக்காக காலம் முழுவதும் காத்திருந்திருப்பேனே. அவள் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள்? எதற்காக என்னை கலட்டிவிட்டாள்? நான் செய்த ஒரு தவறுக்கு எத்தனை தண்டனைகள் தான் தருவாள்? என் குழந்தையோடும் அவளோடும் நான் கூடவே இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கமாக இருக்கும். என்னை இப்படி ஒவ்வொரு நொடியும் நிம்மதி இல்லாமல் புலம்ப விட்டுட்டாளே. அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் நேரம் அவன் காதில் கொலுசொலி கேட்டது. அவன் அரைக்கதவை திறந்து கொண்டு கையில் பால் சொம்புடன் உள்ளே நுழைந்திருந்தாள் வெண்மதி. வெண்மதி ஒரு அப்பாவி பெண். இப்பதான் காலேஜ் படித்து முடித்து இருந்தாள். தன் தந்தை சொல்லை மீறியதில்லை. அவளுக்கு அவள் அப்பா என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் அப்பா ஆதித்யாவை திருமணம் செய் என்று சொன்னவுடன் அவளும் சம்மதித்து விட்டாள். ஆனால் காலையில் நடந்த விஷயங்களை பார்த்து அவளுமே குழம்பி போய்தான் இருந்தாள். ஆனால் பெரியவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் பழக்கம் அவளுக்கு இல்லை. அதனால் அமைதியாக இருந்து விட்டாள். அறைக்குள் நுழைந்த வெண்மதி ஆதித்யாவை பார்த்து மாமா என்று கூப்பிட்டாள்.
வெண்மதியை பார்த்து தடுமாறிய ஆதித்யா என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்து போய் அவளையே பார்த்தான். வெண்மதியும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருவரும் தயங்கியபடியே எதுவும் பேசாமல் இருந்தனர். ஆதித்யா கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு கட்டிலை விட்டு எழுந்தவன், வெண்மதி, நீ இந்த கட்டிலில் படுத்துக்கோ, நான் அந்த சோபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்று சோபாவில் சென்று காலை நீட்டி படுத்துக் கொண்டான். உடனே வெண்மதி, மாமா, இந்த பாலை என்ன செய்ய என்று கேட்டாள். அவளை திரும்பி பார்த்த ஆதித்யா முறைத்துக் கொண்டே, இப்ப இந்த பால் தான் முக்கியமா என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொடுத்தவன் தன்னை போர்வையால் மூடிக்கொண்டான். அவனையே குழந்தை போல் முகத்தை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் வெண்மதி. அவள் கால் வலிக்க ஆரம்பித்தவுடன் பால் சொம்பை ஒரு டேபிள் மேல் வைத்துவிட்டு கட்டில் மீது ஏறி படுத்தவள் தூங்கியும் விட்டாள். மறுநாள் காலை விடிந்ததும் வெண்மதி கண்களை திறந்து பார்த்தாள். ஆதித்யா சோபாவில் இல்லை. பாத்ரூமில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது. மாமா குளித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்த வெண்மதி பால் சொம்பை எடுத்துக்கொண்டு கீழே சமையலறைக்கு வந்தாள். அவளை பார்த்ததும் முகமலர ஓடி வந்தாள் சுப்ரஜா. வெண்மதியின் கையில் சொம்பில் இருந்த பாலையும் வெண்மதியின் முகத்தை பார்த்த அவளின் முகம் வாடியது. போக போக சரியாகிவிடும் என்று நினைத்தவள் வெண்மதியை பார்த்து, என் மருமக எவ்வளவு அழகு என்று கூறி திருஷ்டி கழித்தாள். வெண்மதியும் முகம் மலர்ந்து போய், அத்தை, எனக்கு காப்பி வேணும் என்று கூறியபடியே சமையல் கட்டின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தாள். சமையலறையில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் தன் மருமகளுக்கு தானே காப்பியை போட்டு கொடுத்தாள் சுப்ரஜா. குளித்து முடித்துவிட்டு ரெடியாகி கீழே வந்தான் ஆதித்யா. அம்மா, ஆபீஸ் கிளம்புறேன் என்று கூறியவனை பார்த்து சுப்ரஜா, ஆதித்யா, கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் போக வேண்டாம், எல்லா வேலையும் அப்பா பார்த்துப்பாரு, நீ வெண்மதியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது சென்று வா, ஹனிமூன் எங்கேயாவது போயிட்டு வா என்று கூறினாள். தன் தாயை பார்த்து முறைத்த ஆதித்யா ஒன்றும் பேசாமல் வாசலை நோக்கி நடந்தான். ஆதித்யா, சாப்பிட்டாவது போ என்று கூறிய சுப்ரஜாவிடம், எனக்கு பசியில்லை, பசித்தால் வெளியே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று பதிலளித்துவிட்டு சென்றான். அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த அவனை எல்லோரும் பரிதாபமாய் பார்த்தார்கள். நேற்று அனைவரும் திருமணத்திற்கு வந்திருந்தார்கள். ஆதித்யா ராபர்ட் சண்டைதான் அங்கு பரபரப்பாய் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. தன் கேபினுக்குள் நுழைந்த ஆதித்யா அமைதியாக அலுவலக வேலைகளில் மூழ்க ஆரம்பித்தான். ஒரு புது நம்பரில் இருந்து கால் வந்தது. அட்டென்ட் செய்தான் ஆதித்யா. ராபர்ட் தான் போன் செய்தான். ஆதித்யா, நாங்கள் ஜெர்மனி கிளம்பிவிட்டோம், இன்று மாலை 4 மணிக்கு ஃபிளைட் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அதற்கு மேல் ஆதித்யாவால் அலுவலக வேலைகளில் ஈடுபட முடியவில்லை. நேரம் ஆக ஆக காவியாவை ஏர்போர்ட்டில் போய் பார்க்கலாமா வேண்டாமா என்ற ஒரு பட்டிமன்றமே அவன் மனதில் நடந்தது. தான் செய்த ஒரு தவறுக்கு எத்தனை தண்டனைகள் தந்துவிட்டாள். அவளுக்கு நான் தேவையில்லாத போது எனக்கும் அவள் தேவையில்லை என்று நினைத்தவன் சரியாக 3:30க்கு ஏர்போர்ட் கிளம்பிவிட்டான். சென்னை ஏர்போர்ட்டிற்குள் உள்ளே நுழைந்த காவ்யாவின் முன் வந்து நின்றான் ஆதித்யா. அவள் கையில் இருந்த நிரலியாவை வாங்கி கொண்டவன் நிரலியாவின் முகம் முழுவதும் முத்தமிட்டு மார்போடு அணைத்துக் கொண்டான். ஆனால் நிரலியாவோ எங்கே இவன் மீண்டும் தன் தாயிடமிருந்து தன்னை பிரித்து விடுவானோ என்று சத்தம் போட்டு அலற ஆரம்பித்தாள். குழந்தை அழுகை சத்தம் கேட்டு அங்கிருந்த அனைவரும் அவர்களையே பார்த்தனர். ஆதித்யா உடனே குழந்தையை காவ்யாவின் கைகளில் கொடுத்தான். பயந்து போன நிரலியா காவ்யாவை இறுக்கி அணைத்துக் கொண்டாள். ஆதித்யாவால் தன் கண்கள் கலங்குவதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. கலங்கிய கண்களோடு காவ்யாவை பார்த்தான். அவளோ முகத்தில் எந்த உணர்ச்சி இல்லாமல் அவனை பார்த்தாள். ஆதித்யா காவ்யாவை பார்த்து, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட காதல் வரலையா காவ்யா என்று கேட்டான். அவனுக்கு பதில் சொல்ல விரும்பாத காவ்யா தன் அருகில் நின்ற ராபர்ட்டை பார்த்து, கிளம்பலாம் டாக்டர் என்று கூறியபடி அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தாள். ராபர்ட் ஆதித்யாவின் தோள்களை தட்டி, வருகிறோம் ஆதித்யா என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு சென்றான். போகும் அந்த 3 பேரையுமே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆதித்யா. லிப்டில் ஏறிய ராபர்ட் காவ்யாவின் தோள்களில் கை போட்டு இறுக்கமாக பற்றி கொண்டார். நிரலியாவை தன் கைகளில் வாங்கி கொண்டார். காவ்யா தன்னை திரும்பி பார்க்க மாட்டாளா என்ற ஏக்கத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யா. லிப்டில் இருந்து இறங்கி அவனை விட்டு மறையும் முன் அவனை திரும்பி பார்த்தாள் காவ்யா. காவ்யா கண்களை விட்டு மறைந்த பின்பும் காவ்யா பார்த்த பார்வையின் அதிர்விலிருந்து மீளவே இல்லை ஆதித்யா. ஆதித்யா காவ்யா அவர்களின் வாழ்க்கையில் அடுத்து நடக்கவிருப்பது என்ன தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு விரைவில்.